ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பகுதியிலிருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க. இன்னர் தை நியூரோ மசில் பெயின் என்று சொல்லக்கூடிய தொடையின் உள்பகுதி நரம்பு இழுத்தல் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துல இவர் வந்து டிரைவரா வேலை செய்யறதுனால ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து கடுமையான அளவுக்கு அந்த அடி விழுந்துச்சு. இதுல பல மருத்துவங்கள் பார்த்துட்டாங்க, தடவி பார்த்துட்டாங்க, பிசியோதெரபி பார்த்துட்டாங்க, மற்றும் அது மட்டும் இல்லாமல் நிறைய மருந்து மாத்திரைகளையும் கூட எடுத்து பார்த்துட்டாங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு குணம் கிடைக்கல. படுத்துட்டு காலை வந்து நட்டமா அப்படி மேல தூக்கம் கூட முடியல. அந்த அளவுக்கு வலி, அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி நரம்பு வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கக்கூடிய அளவுக்கு வலியோட வந்தாங்க. இனிமேல் டிரைவர் கிளட்சை வந்து அமுக்கி டிரைவர் தொழிலே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமை தான் எனக்கு இவ்வளவு நாள் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. சிகிச்சை முடியும் போதே அவங்களுக்கு வந்து அந்த கால் வந்து ரிலீஃப், அந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி அந்த நரம்பு எல்லாமே வந்து அப்படியே தளர்ந்து நல்ல இலகுவான முறையில் ஆயிருச்சு. அந்த மசில் இறுக்கமும் ரொம்ப தளர்ந்துருச்சு. எல்லா வகையான மருத்துவம் பார்த்து தோற்று போன நோயாளிகளுக்கு நோயிலிருந்து முழுமையான விடுதலை. அதிகமான நோயாளிகள் சிகிச்சை பெற்று முழுமையாக குணமடைச்சிட்டு வராங்க. ஒரு நாளைக்கு 5 நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மிக மிக இலகுவான சிகிச்சை ஹிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம்.